என்ன பாக்குற துட்டா பிரேக் சரியில்லை போயா. என்னது வீடு பூட்டி இருக்குது, எங்கேயாவது கம்பியில ஏற போட்டிருப்பாரு. பூட்டின வீடுல தண்ணி சத்தம், சம்திங் ராங். வேற யாரு இல்ல மகேஷ் தான், போலீஸ் வந்துட போகுது. நீயா அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ குடிக்கிறத பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். எனக்காக இன்னும் கொஞ்சம் குடிய. ஆசை ஆசை. உங்க அப்பா இல்லையா? கடற்கரை போயிருக்காரு. உங்க அப்பா அவன் தான் எனக்கு வில்லன். என்னைக்காவது நாள் தம்பியில ஏறும்போது அறுத்து விட்டுறேன் பாரு. ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை யாருன்னு ஆஞ்சநேயர் சுவாமி இன்னும் உங்க அப்பா கனவுல வந்து சொல்லலையா? இன்னும் சொல்லலையே. ஆஞ்சநேயர் யார் பேரை சொல்றாரோ அவருக்கு தான் என்ன கட்டி கொடுப்பேன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, உங்க ஆஞ்சநேயர் சுவாமி என்னைக்கு வந்து சொல்ல போறாரோ முதல்ல பெண் கதவை தோற கும்பிடுறோம் போலிட்டாரையா. கும்பிடு கும்பிடு. அம்மா ஜன்னல் பக்கம் இருந்து வரீங்க. அந்த வாயா குளிக்கிறது யாரு குளிக்கிறா? என்ன அசிங்கமா பேசாம யாராவது குளிச்சுக்க கொண்டுடுவேன். நான் ஒண்ணும் குளிக்கிறது இல்லைங்க. அதான் பூட்டின வீட்டுல தண்ணி சத்தம் கேட்கறத என்னன்னு செக் பண்ணி பார்த்தேன். அது வந்து கல்யாணம் ஆகல உனக்கா என் பொண்ணுக்குங்க தனியா இருக்கிறேன்னு பூட்டிட்டு வெளியில போயிட்டு வர. ஏன் பூட்டி வைக்கிற? கல்யாணத்தை பண்ணி வை. செஞ்சிருவோம். செஞ்சிருவோமா? இதுக்குன்னு ஒரு கும்பலே ரெடியா இருக்கீங்களா? இதுக்கும் வேலை வர வேண்டாங்களா? சாவி வந்திருக்குல்ல தர. நீங்க தான் அடிக்கடி வருவீங்க. வாங்க 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 உள்ள வாங்க. இதுதான் நம்ம வீடு. தெரியுதே. போலீஸ்கார ஐயா பலமா அடிபட்டுச்சா? என்ன இது மூச்ச கலந்து போச்சு? அதே நம்ம சலூன் சதாசிவம் இல்ல, அவன் தூக்கத்துல அரைகுறையா வெட்டிவிட்டான். அவன் அரைகுறையா தானே வெட்டான், நான் முழுசா வெட்டம் பாரு. எடுமா அந்த கத்தியா. மீசையை வெட்டவா இல்ல உன் கழுத்தை வெட்டா? அப்படியே நின்று அசையாத. உன்னை என்ன செய்யணும் பாரு. போலீஸ் நான் தாங்க. அப்பா வந்தியா? நீ யார போலீஸ்? நீ போலீஸ். அயோக்கிய பயல என்ன பாய மாட்டு பாக்குறேன்னு. ஆமா யாரும் இல்ல, நான் தான் மகேஷ். மகேஷ் என்ன புது வேஷம்? என்ன பண்றது, இந்த வேஷம் எல்லாம் போட்டாதான் உங்க அப்பா பயப்படுறேங்கிறான். எப்படி இருக்கு என் புச்சால் தனம்? நல்லா இல்ல பொங்கோ? என்னங்க இது கௌரவமா இருக்கு. இப்பதான் புரியுது ஏன் அனுமாரு கல்யாணமே ஆகலன்னு. நீ பாடு, உங்க அப்பனை பயமுறுத்திட்டு வர. பின்னாடி லக்கேஜ் வேற. சும்மா இரு. சொர்ண கட்ட பையன். ஐயோ சும்மா இருமா. இந்த வயசுல உனக்கு அம்மா வராங்க. ஒன்ன ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேய சுவாமியேதான். நான் பாக்குறது கனவா இல்ல நினைவா? கனவேதான் பக்தா. நீ அடிக்கடி என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்க இல்ல, அதான் கனவுல வந்து உன்னை குஷிப்படுத்தலான்னு வந்தேன். கும்பிடுற சாமி கும்பிடுற. கும்பிடு கும்பிடு பக்தா. சாமி டெல் மீ வாட் டு யூ வாண்ட். என்ன இங்கிலீஷ் பேசுறீங்களே? அது இப்பதான் ராமரோட ஒரு ஃபாரின் டூர் போயிட்டு வந்தேன். பக்தா உனக்கு என்ன வரம் வேண்டும்? நான் பாக்குற தொழில் அமோகமா நடக்கணும். வாழ்நாள் பூரா ரோட்லயே லோலோன்னு அலையணும்ன்ற. உன் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆச்சா? உங்களுக்கு தெரியாம ஆயிடுங்களா சாமி? நீங்க தான் மாப்பிள்ளை யாருன்னே சொல்லல. நீங்க ஒரு கழுதையை பார்த்து கட்டி வைங்க கூட வச்சுவேன் சாமி. அறிவு கட்ட பக்தா, நான் உங்க பக்தன். கழுதை எனக்கு, கட்டழகு மாப்பிள்ளையே வரட்டும். அப்படி யாரும் கண்ணுல படலையே சாமி. இருக்காண்டா. நம்பர் 1 லட்சுமி காலனிக்கு போ. அங்க மகேஷ் ஒரு அழகான பையன் இருக்கான். அவனே உனக்கு மாப்பிள்ளையா வரட்டும். அப்படியா? ஐயோ அவன் அயோக்கிய திருட.
வேஷம் போட்டு ஏமாத்துறவனாச்சே. ஆமா, அவன் வேஷம் போட்டா மட்டும் நீ கண்டுபிடிச்சு கழிச்சிட்ட. இந்த பார், அவன் வேஷம் போட்டாலும் மனசுல விஷம் கிடையாது. அவனையே மாப்பிள்ளையா ஏத்துக்கோ. அப்படியே செய்யற. அப்புறமா என்ன செய்யணும் சாமி? நீ கண்ணை மூடணும். ஒரேடியா இல்லையா? ஒரு 10 நிமிஷம் கண்ணை முடிக்கும். நான் மறைய வேண்டாமா? மூடிக்கிட்டேன் சாமி. சாமி போயிட்டாரா? போயிட்டாரு. யாருங்க பார்த்தா தெரியல? கான்ஸ்டபிள் 133. இந்த ஊர்ல கொலகாரனுக்கு கால் நடுங்கும், கொள்ளகாரனுக்கு கை நடுங்கும், அரசியல்வாதிக்கு நாக்கே நடுங்கும். உங்களை சும்மா விட போறது லாக்கப்புக்கு வாங்க வாங்க வாங்க. சாமி சாமி, இந்த தொழிலை செஞ்சுதான் கால் வச்சு கஞ்சியாவது குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. தொழிலை செஞ்சாலும் உங்களுக்கு கஞ்சி தானே? ஆமா, அதுக்கு நீங்க பட்னியா கிடக்கலாம். என்ன நடக்கிறதுக்காக சர்க்கார் எவ்வளவு பெரிய ரோடு போட்டுருக்குது. அதை விட்டு இத்தனோட கம்பியில் நடந்தா எப்படி? அப்புறம் பஸ் லாரி எப்படி போகும்? இதுல தான் போகுமா? சும்மா ஒரு பொருள் இல்ல இல்லைங்க. உங்க காலை பிடிக்கிறவங்க காலை தானே? ஆமாங்க. அப்ப பிடி. ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த ஒரு தடவை மட்டும் எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. நீ மட்டும் காலை பிடிச்சா போதுமா? உன் பொண்ணு சும்மா இருக்குது. பொண்ணா? உன் பொண்ணு தானே? நானே பட்டதுங்க. என்னது கம்பெனியா நடத்துவாங்க? பிடிக்க சொல்லியா காலை? ஆமா மங்கா. ஐயா காலை பிடிச்சு விடுமா? இதுதான் காலு. சொல்லு. கோவிந்தா 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 கோவிந்தா. யாரு? நான் தான் எலக்ட்ரிஷியன் கோவிந்தாச்சாரி. நீ எப்படி வந்தேன்? அவன் தான் அனுப்பிச்சு வச்சான். கோவிந்தான்னு கூட்டதும் கோன்னு அனுப்பிச்சுட்டேன். அவன் தான் யாரு? அவன் எங்க அப்பன் ஏழுமலையான் வெங்கடாஜலபதி பாலாஜி. உங்களுக்கு தெரியாதா? நீங்க சைவேல கோச்சுக்காதீங்க. எழுத்தாத்துல வேலை வேண்டியிருந்தேன். சட்டி இங்க விளக்கு போறத பார்த்தேன். நேரம் இங்க வந்துட்டேன். ஆபீஸுக்கு போனா நீங்க போன் பண்ணலன்னு 2 நடையா அனுப்புவேன். சரி சரி, நிக்காம வேலை கவனி. சரி என்ன இது என்ன ஒரே போலீஸ்காரால நிக்கிறா? முந்தையெல்லாம் சைக்கிள்ல லைட் இல்லைன்னா தான் பிடிப்பேன். வீட்டுல லைட் இல்லைன்னா கூட என்ன கை தவறி பவர் ஸ்டேஷனுக்கு போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டு விட்டுட்டு. இது போலீஸ் கமிஷனர் வீடு. வேலை கவனி. கமிஷனர் வீடா? கமிஷனர் நீங்க தான் கமிஷனர். கமிஷனர் ஓபனா வைக்கணும் நினைச்சு மன்னிச்சுங்க. தப்பா நினைச்சுக்க. என்னது உங்க ஆத்துல மொத்தத்துல சோஃபா போட்டிருக்கு? ஏண்டாப்பா அம்மா உங்க பொண்ணு? ஆமா. உங்க ஆத்துல டிவி இருக்கா? ஐஸ்பட்டு ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கா? அனாவசியமா கேள்விலாம் எதுக்கு? வேலை பாரு. அண்ணா இதெல்லாம் தொழில் வேறண்ணா. ரோடு எவ்வளவு போகுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதான் கேட்கிறேன். சரி சரி. மாடுலர் ரெக்கார்ட் பிளேயர், ஃப்ரிட்ஜர், அயர்ன் பாக்ஸ், ஏசி. போதும் போதும். ஏசி இருக்கோ இல்லையா? அப்ப அங்கதான் விஷயமே இருக்கு. நாங்க ஐசுமோ சொல்லுங்க. அம்மா வயசானவன் வீட்டுல கண்டு தெரியாது கை பிடிச்சா வச்சும்போ. அது கை இல்ல டார்ச் லைட்டு. ரெண்டுமே வந்து இந்த சுவிட்ச் போர்டு எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. சரி, இப்ப நீ எங்க இருக்க? ஐயோ என்னதுமே குழந்தை இருட்டுல பார்த்து நடக்கூடாதா? இருட்டுல எப்படி பார்த்து நடக்க முடியும்? காயம்பட்டு காலை பிடிக்கிறேன். நான் எங்க பிடிக்கிறேன்? என் அப்பன் பாலாஜி அவன் பிடிக்க வைக்கிறேன். அவனே வேற மாதிரி நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோ. இதனால உங்க ஆளையா பிடிச்சுட்டு இருப்பேன். முகத்தை பிடிச்சுட்டு இருப்பேன்னு சொல்ல வந்தேன். தடிக்க வந்து முகத்துல எடுபட்டு இருந்தேன்னா நல்ல வேலை முகத்துக்கு வந்தது முழங்காலோட போயிடுச்சு. என்ன இது? இது இதெல்லாம் விரல். அது தெரியுது. சரிச விஷயம் தொட்டு பார்த்தே சொல்லுல. குழந்தைக்கு பரதநாட்டியம் வருமோ? பெரிய டான்ஸரா இருக்கணுமே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இந்த கைய பாருங்களேன். இது பிஞ்சு கை இல்ல, பிஸ்டல் பிடிக்கிற கை. சரியா? விடு கைய. இது கண்ணா? இது இல்ல பிலிப்ஸ் பல்பு. வாட்டு என்ன ஒரு 400 வாட் இருக்கும். யோ, நீ எலக்ட்ரிஷியனா இல்ல ஜோசியம் பாக்குறானா? எலக்ட்ரிஷியன் என்னோட தொழில். ஜோசியம் பகவான் ஏழுமலையான் கொடுத்த பிச்சை. சரி சரி, வந்த வேலை கவனிப்போ. வந்த உடனே வேலையை கவனிச்சா இருக்காது. என்ன இப்படி வாசிட்டே இருக்கேன். சல்லம் மேல ராமா
கண்டுபிடிச்சுட்டேன் எதை? ஒண்ணும் இல்ல எது தேடி வந்தாரோ கண்டுபிடிச்சேன் ஒண்ணும் இல்ல ஏதோ ஒரு நிமிஷம் வேலை முடிஞ்சிடும் அப்பா கோவிந்தா ஏன் எப்படி கத்துற? என் வேலையை நான் முடிச்சுட்டேன் இனிமே எல்லாம் பகவான் போய் மேல இருக்கேன் அவனை கேட்க வேண்டாமா அதனாலதான் மேல இருக்கிறவன லைட்டா போடுறாப்பா காரி அடிச்சா சாட்சியா பகவான் மகிமே ஐயோ ஏன் சும்மா இப்படி ஒண்ணுல இருட்டுல பார்த்தது வெளிச்சத்துல தெளிவா பார்த்துக்கலாமே என்னதான் உங்க ஆத்துல டெய்லி இந்த மாதிரி பீஸ் போகப்படாதான்னு வேண்டிக்கிறேன் ஏழுலையானு நீ வெளியில போ. போடு போடு ஆசை இருக்காரு. அட செமிஸ்டர் என்ன பங்களாவை பெஸ்ட் ஜோயா கட்டிருக்காரு போங்க போயிட்டுமே ரொம்ப தேங்க்ஸ். நான் கிணத்துக்கு அதெல்லாம் மேல இருக்கிறவன் அவன் ஏற்பாடு மிஸ்டர் நெல்லு பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? எலக்ட்ரீஷியன் பொட்டிக்குள்ள என்ன இருக்கும் நேரம் இருக்கும் பீஸ் பல்பு இது இந்த சுவிட்சு வயரு வெங்கடாஜலபதி படம் மேரேஜ் வந்துட்டு பத்திரிக்கை அப்புறம் அப்புறம் என்ன பானத்தை வாங்க பாக்குறாள் உள்ள ஊசி பண்ண புளியோட வச்சிருக்கேன் கிளியர் அவுட் போலாமா பெரியவா சொல்லிட்டு போயிட்டு போயிட்டுறேன்